அப்படி ஆக்கின பிறகு இந்த மொழியை 10 வருஷமா வந்து என்ன பிரச்சனை இருக்குது? எந்த இடத்துல இருந்து தொடங்குது? நம்ம தமிழ்ல துண்டறிய எந்த இடத்துல தொடங்குதுன்னு கேட்குறீங்க. இது ஈர்ப்பு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 30-35 வருஷம் முன்னாடி கட்சியில் வந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த ஈர்ப்பு வந்து எனக்கு 1984 எனக்கு ஈர்ப்பு உண்டு. தமிழ் சார்ந்த ஈர்ப்பு. அப்போ இது மாதிரி யாரும் இல்லை அந்த டைம்ல இருந்து ஒருத்தர் யாரும் ஐயா பால் நடும்பரம் இருந்தாலும் எந்த அளவுக்கு பரபரப்பு நல்லா கிடையாது. நீங்க இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அதுவும் அந்த ஈர்ப்பு அதோட இல்லை. தற்செயல வந்து ரொம்ப காலம் நீண்ட காலம் கழிச்சு சீமான் ஐயா திராவிட இருந்து நம்ம உண்மையான வரலாறு நிறைய மறைக்கப்பட்டது. எல்லாரும் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், வாழணும் சொல்லி எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. இப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இப்படிதானே நீ இருக்கணும், இப்படிதான் வாழணும், நீ யாரு, நீ எப்படி, உன்னோட வரலாறு என்ன, வரலாறு வந்து சீமானம் பேச்சுக்கு கேட்டு அவரோட இது நாங்கள் தோல்வியாக நினைக்கவே இல்லை. நாங்கள் தோல்வின்னு நினைக்கல. எப்போ எனக்கு இருந்தாலும் வெற்றி நிச்சயம். அது இன்னைக்கு இன்னொரு 5 வருஷம் ஆகட்டும், இல்லை 10 வருஷம் ஆகட்டும், கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்காத போக மாட்டாங்க. என்னைக்கு எத்தனை நாளைக்கு ஒரு நாள் என்னைக்கு பொய்யா ஜெயிக்காது. என்னைக்கு தான் ஒரு நாள் உண்மை ஜெயிச்சா தீரும். நல்லது எதுவுமே நடக்குன்னா ரொம்ப காலமாகும். கெட்ட நடக்குன்னா உடனே நடந்துடாது. அதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு வாய்ப்பு நான் சோர்ந்து போக மாட்டோம். போராடி கொண்டே இருப்போம். கண்டிப்பா வரும். எண்டிங்களா ஒரு நாள் நிச்சயம் கிடைக்காதெல்லாம் இருக்காது. நாங்கள் போராடுறோம். 10 வருஷம் ஆகட்டும், 50 வருஷம் கூட ஆகட்டும், இது விட்டு நாங்கள் போக மாட்டோம். எங்கள் தலைவர் பின்னாடி இருக்கிற சீமான் தலைவருங்க நிறைய பேர் இருக்கும்போது இந்த கொள்கை விட்டு நாங்களோ எங்களோட சன்னதிகளோ என் பேரன் பிள்ளைங்களோ பேத்திங்களோ எல்லாம் வருவாங்க. இவ்வளவு காலமாக நாங்கள் ஏமாந்து இருந்தோம். இனிமேல் யாரும் ஏமாறக்கூடிய எங்களுக்கு அது மாதிரி உள்ள கிடையாது.